இந்த குட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம வீட்டு முன்னாடி புதுசா வந்து விட்டுட்டு போயிருந்தாங்கல்ல, அந்த குட்டி தான். யாரும் விட்டுட்டு போனத பார்க்கல. நானா சொல்றேன். ஏன்னா, அக்கம் பக்கம் எங்கேயும் குட்டி போடல. ஏன்னா, யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சிம்டம்ஸ் எதுக்குமே எந்த நாய்க்குமே இல்ல. ஏன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சாப்பாடு போட்டுட்ருக்கிறேன் அப்படிங்கிறதுனால. அதனால நானா சொல்றேன், யாரோ கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த குட்டிக்கு வந்துட்டு சரியா பால் கூட குடிக்க தெரில, சரியா சாப்பிட தெரில. அதனால வந்துட்டு சரி கொஞ்சம் நானும் வெளியே போற வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால, சரி கொஞ்சம் சாப்பாடு குடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்ருந்தேன். அதுக்கு சரியா சாப்பிட தெரில அப்படிங்கிறதுனால, நல்லா சாப்பாட்ட கொல கொலன்னு பெசஞ்சு ஊட்டியே விட்டேன். அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குச்சு. அதுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தோணுச்சு. இப்போ சமீபமா வந்துட்டு இந்த தெருநாய்களெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கள் வந்துட்டுருக்குதுல்ல, அந்த மாரி பண்ணிட்டா கூட இந்த மாரி உயிரினங்கள்லாம் கஷ்டப்படாதே அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஆனா ஒரு 10 வருஷத்துல சுத்தமா அந்த நாய்கள் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லாம போயிரும். அந்த மாரி தடை பண்ணிட்டாங்கனாலோ, இல்ல ஆப்ரேஷன் இந்த மாரி பண்ணி விட்டாங்களோ, அந்த தெருநாய் இனமே இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அழிஞ்சே போயிரும். அந்த மாரி ஆயிரும் அப்படின்ட்டு அந்த ஒரு பயமும் இருந்துச்சு. நாய்கள் வந்துட்டு கடிக்குது அப்படின்னா, எல்லா நாய்களும் கடிக்கிறதில்ல. ஒரு சில நாய்க்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை அதோட உடல்நிலை மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும். அதனால கடிக்குது. அது கடிக்கிறதும் யாரும் நியாயப்படுத்தி பேசுறதில்ல. நம்ம வீட்ல யாரையாவது கடிச்சிருந்தாலுமே, அது வந்துட்டு நமக்கு அது பாதிப்பு தான். அந்த யார் வீட்ல கடிச்சாலுமே அந்த பாதிப்பு எல்லாத்துக்கும் மாரி தான் வந்துட்டு ஒரு ஃபீல் ஆகும். அதனால கடிக்குது அப்படிங்கிறத நியாயப்படுத்த முடியாது. அதே சமயத்தில இந்த மாரி ரோட்ல இருக்கிறவங்களுக்கு வாய திறந்து அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அவங்க பசின்னு அவங்கனால சொல்லவும் முடியாது. இந்த மாரி உயிரினங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கலாம். அவங்களோட கண்ண பார்த்தாவே எனக்கு யாராவது ஒரு வேளை சாப்பாடு குடுக்க மாட்டீங்களா? எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அவங்கள பார்க்கும்போதே எனக்கு அந்த மாரி தான் தோணும். எங்கேயாவது ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி போட்டு வந்துருவேன். இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மள நம்பி தான் அந்த உயிரினங்கள் வந்துட்டு இந்த பூமியிலேயே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணுங்க.